எல்லோருக்கும் வணக்கம். கரடிகள் மிகப்பெரிய ஒரு செட்டிங் போட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நண்பர்களே, இன்னைக்கு ரெண்டாவது நாளாக நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணாமல் எப்படியோ ஒரு 25 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணி நிஃப்டி ஒரு மாதிரி தப்பிச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு. ஆனால் ஒரு நண்பர் சொல்கிறாப்புல, நான் போய் எப்படி சிக்கியிருக்கேன்னு பாருங்க, யூகோ பேங்க் மாதிரி ஷேரில் போயிட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கு பொதுவாக ஒரு சிட்டி யூனியன் பேங்க்கோ அல்லது ஒரு கரூர் வைசியா பேங்க்லேயோ நான் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன், இன்றைக்கி என் வாழ்க்கை ஓஹோன்னு இருந்திருக்கும். ஆனால் நான் போய் யூகோ பேங்க்கில் குப்புன்னு விழுந்துட்டேன். என் டிசைன் அப்படி, என்னுடைய டிசைனே அப்படின்ற மாதிரி இப்போ அவன் மனசு நொந்துக்கிறாப்புல. இவர் வருத்தப்படுறதுல நியாயம் இருக்குங்க நண்பர்களே. சமீபத்தில் தான் இந்த கரூர் வைசியா பேங்க் அப்படின்றது லோலிருந்து ஆல்மோஸ்ட் 50% மேலே ஏறி இருக்கான். இப்போ கூட சமீபத்தில் ஒரு லாங் கேண்டில்னு ஒன்று போட்டால் அதுக்கப்புறமும் மேலே தான் இருக்கான். அட கடைசியாக இந்த இடத்துல போய் லோ லெவல் எடுக்க முடியினாலும் ஏதாவது ஒரு சென்டர் பாயிண்டில் எடுத்திருந்தா கூட இந்த 4 மாதத்தில் 25% என்பது லாபமாக இருக்குது. சிட்டி யூனியன் பேங்க்கு அதே மாதிரி தான். அவன் அந்த காலத்திலிருந்தே 2020களில் இருந்து பார்த்தீங்கன்னாவே ஒரு குறிப்பிட்ட லோ வந்தான்னாவே அவன் ஏறி சம்பாரிச்சு கொடுக்கறது மட்டும்தான் வேலையாக வச்சுக்கிட்டு இருந்திருக்கான் இப்போ வரைக்கும் 4 வருஷமாக. அப்படி இருந்த பங்கு அவனும் சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட லோ அப்படின்றதுல வந்து விழுந்தான். அங்கிருந்து இப்போ 60% என்பது சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஸோ இப்படி போய் சிக்கிக்காம வாழ்க்கையில் இப்படி வந்து சிக்கிட்டனே அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. அதாவது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பேசும்போது நம்ம வாய் சும்மா இருக்கிறது இல்லை. அதாவது சரி, அது எதுவுமே சொல்ல வேண்டாம், அப்படியே முடிப்போம். ஸோ இப்படித்தாங்க நடக்குது. நல்ல பங்குகளாக போய் எடுக்கிறத விட்டுவிட்டு இந்த மாதிரி சிட்டி யூனியன் பேங்க்கு, கரூர் வைசியா பேங்க் அப்படி போய் எடுக்காமல் நான் இப்படி யூகோவில் வந்து மாட்டிட்டேன்னே, இன்னும் பணம் பெருசாக பெருகலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல், இந்த மாதிரி தகவல் வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அதாவது நம்ம கூட யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறவங்க இருக்காங்களோ அவங்கெல்லாம் பெரும்பாலும் 6 மாதமாகவோ 3 மாதமாகவோ அப்படித்தான் வந்திருப்பாங்க, அல்லது ஒரு 2 வருஷமாக இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் ஒரு 30 வருஷமாக 15 வருஷமாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிறவங்க எப்போவுமே ரேராக தான் கமெண்ட் போடுறாங்க. ஏன்னா ஆட்களே ரொம்ப குறைவு. அந்த வகையில் ஒரு நண்பர் சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, நான் 13 வருஷமாக மியூச்சுவல் ஃபண்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன் தம்பி, எனக்கு 4-5 மடங்கு லாபம் என்பது இருக்குது. இதில் மண்டையை போட்டு குழப்பிக்கிறதுல எதுவுமே இல்லை. லாங் டேர்மில் பெரும்பாலும் எல்லாமே லாபமாக தானே இருக்குது. தங்கத்தில் போட்டாலும் சரி அல்லது ஷேர் மார்க்கெட்டில் போட்டாலும் சரி எல்லாம் லாபத்தில் தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும், ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் அது டைரெக்டாக ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஒரு நல்ல பங்கை சூஸ் பண்ணி போட்டாலும் சரி அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக போடும்பொழுது கரெக்டாக ரிட்டர்ன் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி லைஃப் எக்ஸாம்பிள் அப்படின்றது இருக்கும் பொழுது ஓரளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் என்பதில் போட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டியதே இல்லை. அது எந்த பங்காக இருந்தாலும் ஒரு மாதத்துலேயோ அல்லது ஒரு வருஷத்துக்குள்ளேயோ 30-40% வாலட்டிலிட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அருமையான பிரம்மாஸ்திரம் தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட். அதில் கரெக்டாக போயிட்டு வரந்தாலும் சரிதான், அல்லது லாங் டேர்மில் எஸ்ஐபி போட்டுட்டு இதை நம்ம கவனிக்கவே வேண்டியதில்லை. எப்போ லோ போகுது எப்போ ஹைங்கிறது கவனிக்கவே வேண்டியது இல்லையே. வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ எஸ்ஐபி போட்டு வந்துக்கிட்டு லாங் டேர்ம் கழித்து பார்த்தா அது லாபத்தில் இருக்குது. இதில் எதுக்கு நம்ம போட்டு மண்டையை குழப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நண்பருடைய எக்ஸ்பீரியன்ஸ். நண்பர்களே, இப்போ ஒரு மிக முக்கியமான தகவல் அப்படின்ற ஒன்று பார்க்க போகிறோம். நல்ல growth காமிச்சிருக்கக்கூடிய கம்பெனிகள் ஒரு 3 எக்ஸாம்பிளுக்கு இருக்குது. அவங்க வந்து தன்னுடைய பழைய ஹை பக்கத்தில் போயிருக்காங்க. அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் சில ஹை growth கம்பெனிகள் இன்னும் தன்னுடைய பழைய ஹையை திரும்பி வரல. அது ஏன்னு தெரில, அது எவ்வளவு நாள் ஆகும்னு தெரில. ஸோ இப்போதைக்கு லேட்டஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் மிகவும் அதிகமான ஒரு வளர்ச்சியை காமிச்சதில் இந்த பிஎஸ்சி அப்படின்ற கம்பெனி உண்டு. அவங்களுடைய ப்ரீவியஸ் குவார்ட்டர் 219 கோடினா இப்போ லேட்டஸ்ட் குவார்ட்டரில் 494 கோடி அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இனி அடுத்தடுத்த வாரங்களில் இனி பல கம்பெனிகளுடைய ரிசல்ட் என்பது வரும். அப்படி வரும்பொழுது போன குவார்ட்டரை விட அதிகமாக ரிசல்ட் கொடுக்குறானா அப்படின்றது நிறைய பேர் பார்ப்பாங்க. எதுக்காகனா இங்கே பாருங்கள், இந்த பிஎஸ்சி அவன் ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட தன்னுடைய பழைய ஹையை தாண்டி எங்கேயோ போய் மேலே கொண்டுட்டான். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா, இந்த ஜிஆர்எஸ்சி கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ், அது எது வேணாலும் நியூஸ் வரட்டுங்க, நியூஸ் வந்திருக்கும், நியூஸ் வராமல் கூட இருக்கலாம். அப்படி பார்த்தா ஜிஆர்எஸ்சியில் நியூஸ் வந்திருக்கலாம், ஆனால் இந்த ஃபோர்ஸ் மோட்டார்ஸில் ஏதாவது தகவல் வந்துச்சா? இல்லை. ஸோ இப்போ அந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்றது பார்க்கும்பொழுது அவனுடைய ரிசல்ட் வந்து 98 கோடி தான் அவனுடைய லாபம் அப்படின்றது ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் சேல்ஸையும் 1642, அதே மாதிரி அவனுடைய லாபமும் 244 கோடின்னு ரிப்போர்ட் பண்ணதுனால தான் மிக முக்கியமாக
அவனுக்கு சப்போர்ட், பர்ஃபார்மன்ஸ் சப்போர்ட் அப்படின்றது இருந்ததுனால தான் நியூஸு சேர்ந்துக்குச்சு, பர்ஃபார்மன்ஸும் சேர்ந்துக்குச்சு. 1000 ரூபாய் ரேஞ்சிலிருந்து அவனை கொண்டு போய் 3000 ரூபாயில் வெறும் 2 மாதத்தில் உட்கார வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ஃபோர்ஸ் மோட்டார் அப்படின்றது அன்றைக்கே நம்ம ஒரு நாள் பார்த்தோம். இந்த பங்கு மிகப்பெரிய அளவில் சாதிச்சிருக்கு. 6000லிருந்து 16000 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்திருக்கு. அப்படி இவன் என்ன ரிசல்ட் கொடுத்தான்னாக்கா 115 கோடி தான் அவனுடைய நார்மல் இது. ஆனால் சேல்ஸும் 2356, லேட்டஸ்ட்டு 3 வருஷத்தில் இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு. அதே மாதிரி லாபமும் 435 கோடி பண்ணியிருக்கான். இதுக்கு கொடுத்த பரிசு தான் அந்த பங்கினுடைய விலை ஏற்றம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது குவார்ட்டர்லியில் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஆனால் இன்னும் தன்னுடைய பழைய ஹையை நோக்கி வரல அப்படின்ற மாதிரி சில பங்குகளை பார்க்கும்போது இந்த டிக்சன் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு அது ஒன்றும் பெருசாக டிவிடெண்ட் இன்னும் கொடுக்கல. நல்லா தான் இருந்தான், சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இவன் இருக்கக்கூடிய செக்டரில் என்னமோ வேறு யாருமே என்ட்ராக முடியாத மாதிரி மார்க்கெட் இவனை தூக்கி வச்சுக்கிட்டு 2000லிருந்து 18000 வரைக்கும் கொண்டு போச்சு. கொண்டு போனதுக்கப்புறம் சமீபத்தினுடைய ரிசல்ட்டும் வந்து எல்லாரும் எதிர்பார்ப்பையும் மீறின மாதிரி, அதாவது சேல்ஸில் பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை, பட் ஏதோ ஒரு வகையில் அதர் இன்கமில் போட்டு ஒரு 465 கோடின்னு ப்ரீவியஸ் குவார்ட்டர்களோட அதிகமான லாபம் என்பது தான் காமிச்சிருக்கு. பட் இருந்தாலும் கடந்த ஒரு வருடத்தினுடைய ஹை என்பது இன்னும் இது வந்து பிடிக்க முடியாமல் பாவம் 12000க்கும் 17000க்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி அடுத்தடுத்த வாரங்களில் வரக்கூடிய ரிசல்ட் இது என்ன பண்ணும், புது லோக்கு கொண்டு போகுமா அல்லது தன்னுடைய பழைய ஹையை கொண்டு போகுமா அப்படின்றது தெரியல. ஸோ அடுத்து வரக்கூடிய வாரங்களில் இந்த டிக்சன் டெக்னாலஜி அப்படின்ற பங்கு மிகப்பெரிய ஒரு ஃபோக்கஸில் இருக்குது. அதே மாதிரி இந்த டோரண்ட் பவர் 1.5% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு தான். ஆனால் அதே சமயம் இவனும் சேல்ஸ் என்பது பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை, பட் சில காரணங்கள்னால அதர் இன்கம் மூலியமாகவும் மற்ற காரணங்கள்னாலையும் திடீர்னு 1077 கோடின்னு லாபம் காமிச்சிட்டான். ஆனால் மார்க்கெட் உஷாராயிடுச்சு. ஏன்னு தெரில, இன்னுமே அவனை பழைய ஹையை கொண்டு வந்து அவனை சீரும் சிறப்புமாக உட்கார வைக்கல. ஸோ இவனுடைய ரிசல்ட் அடுத்த குவார்ட்டர்லையும் இதே மாதிரி பல்லாயிரக்கணக்கான கோடிகளில் ஏதாவது ஒரு ரிசல்ட்டு கொடுத்து இனி மார்க்கெட்டில் ஏதாவது சிறப்பு பெல்ட் வாங்குமா அப்படின்றது தெரில. தற்போதைக்கு 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு போன குவார்ட்டரில் ஓரளவுக்கு பரவாயில்ல, அடுத்த குவார்ட்டரில் ரிசல்ட் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இரண்டாவது பங்காக இந்த டோரண்ட் பவர் என்பது இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்கக்கூடிய ஒரு பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென் டெக்னாலஜிஸ். அதுவும் பெருசாக டிவிடெண்ட் கொடுக்காத பங்கு தான். ஆனால் அவன் கொடுத்துருக்கக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட் சமீபத்தில் சேல்ஸ் என்பதுலேயும் 325 கோடின்னு சமீபத்தில் இந்த ஜில்லாலேயே இந்த சேல்ஸ் என்பது இல்லை. ஆனால் ஓரளவுக்கு பிரபலமான சேல்ஸ் என்பது பண்ணியிருக்கான். லாபமும் 114 கோடின்னு காமிச்சிருக்கான். ஆனாலும் பாருங்கள், இந்த பங்கை வந்து இன்னுமே 52 வீக் ஹையை தாண்ட வைக்கல. அதாவது 1200 ரூபா ரேஞ்சிலிருந்து இந்த ரிசல்ட்டுக்கு ஒரு மரியாதை பணம் என்பது டபுள் ஆயிருக்கு. நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் இருந்தாலும் பாவம் இந்த ஸ்டாக்கில் ஹையில் போய் மாட்டிக்கிட்டவங்க இது போன்ற ரிசல்ட்டுகளை பார்த்துட்டு கொஞ்சம் மனசுக்குள்ளே ஏதோ இது ஒருவேளை நம்ம ரேட்டு வந்துருமோ, ஆண்டவா காப்பாற்றி விட்டுருவாரோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு இன்னுமே ஒரு எக்ஸிட் அப்படின்றது இன்னும் வரக்கு இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் இல்லை. இனி அடுத்து வரக்கூடிய ரிசல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுனால இனி அடுத்தடுத்து வரக்கூடிய இதனுடைய ரிசல்ட் டக்குன்னு ஒரு 150-200 கோடியாக்கு இது கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்னு இந்த ஜென் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கை நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இன்னைக்கு இன்னொரு முக்கியமான தகவல். மார்க்கெட்டில் எப்போ கிராஷ் வரும்னே தெரியாது. வந்துச்சுன்னா அது பாட்டுக்கு ஒரு 40-50% நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ கீழே தள்ளி விட்டு போயிடும். இங்கே பாருங்கள், நாராயண ஹிருதாலயா அப்படின்ற பங்கு தொடர்ந்து ஏறிக்கொண்டே வந்துக்கிட்டு இருந்த பங்கு தான். ஆனால் என்ன காரணத்தினாலோ கடந்த 2-3 நாட்களாக டக்குன்னு ஒரு 10% தன்னுடைய உச்சியிலிருந்து கீழே இறங்கிட்டான். அப்போ ட்ரேடர்கள் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, சரி இன்னொரு 10% இறங்கினாலும் தான் பரவாயில்ல, அல்லது இந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் உடச்சி கீழே போகாத வரைக்கும் இன்னும் அதுக்குள்ள மொமெண்டம் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் பெரிய அளவில் கிராஷ் ஆச்சு, மொமெண்டம் உடையில தப்பிச்சுக்கிச்சு. அதே மாதிரி பெருசாக கீழே இறங்குச்சு, மொமெண்டம் உடையில தப்பிச்சுக்கிச்சு. இது மாதிரி பல முறை அந்த நாராயணா ஹிருதாலயா அப்படின்றது ஒவ்வொரு தடவையும் மொமெண்டம் உடையாமையே தப்பிச்சுக்கிச்சு. அப்போ இத்தனை பேர்த்த காப்பாற்றி விட்ட இந்த நாராயணா ஹிருதாலயா இந்த தடவை மேலே மாட்டினவங்கள காப்பாற்றி விடுமா விடாதா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் எதுக்கு போய் முதல்ல மேலே போய் மாட்டிக்கிட்டு என்னை காப்பாற்றி விடு என்னை காப்பாற்றி விடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கணும். அதுக்கு அது ஏதாவது கீழே கீது விழுகும் பொழுதோ நல்ல விலை கிடைக்கும் பொழுதோ அந்த மாதிரி தான் பார்க்கணும்.
இந்த நாராயண ஹிருதாலயா ஏன் டபார்னு ஒரு 11% இறங்குச்சு அப்படின்ற உங்களுக்கு தகவல் தெரிஞ்சதுன்னா தெரியப்படுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹாஸ்பிட்டல் துறையில் ஒரே ஒரு முறை தான் ஒரு இடம் தகவல் வந்தது, ப்ரைஸை வந்து நார்மலைஸ் பண்ணும், ட்ரீட்மெண்ட் காஸ்ட் அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு தகவல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த நியூஸ் என்னாச்சுன்னே தெரில. ஆனால் பல ஹாஸ்பிட்டல் பங்குகள் விண்ணை முட்டு அளவும் வளர்ந்துடுச்சு. இப்போ திடீர்னு 2-3 நாளில் டக்குன்னு 10% இறங்கினதுனால இதில் ஏதாவது தகவல் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிருந்தால் தெரியப்படுத்துங்க. பட் ட்ரேடர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு 50 days மூவிங் ஆவரேஜ் கீழே போச்சுன்னா தான் மொமெண்டம் கும்பாவோ அப்படின்ற மாதிரி யோசனைக்கே வருவாங்க. அதுக்குள்ளேயே அது 20-30% இறங்கி போகும். வாங்க செத்து விளையாடுவோம் வாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ஷேர் வாடிக்கையாளர்களை பார்த்து கூப்பிடுது அப்படின்னா நான் இந்த ஷேர் ப்ரைஸை தான் நான் நினைக்கிறேன். அசாகி இந்தியா கிளாஸ் லிமிடெட் அப்படின்ற ஷேர் ப்ரைஸ் தான் அந்த மாதிரி கூப்பிட்டு விளையாடுதுன்றது நான் நினைக்கிறேன். எத்தனை தடவை பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஒரு தடவை 825 டொங்கின்னு அவன் பாட்டுக்கு ஒரு 600 பக்கத்தில் போயிட்டான். மறுபடியும் அங்கிருந்து மேலே போனவன் மறுபடியும் அதே ரேட்டில் செல்லிங், மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட லெவல் போயிட்டு மறுபடியும் செல்லிங், மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட லெவல் போயிட்டு இப்போ தான் சமீபத்தில் 800 போனான். டக்குன்னு 4 நாளில் 600 போயிட்டான். எந்த ஆண்டவன் செஞ்ச புண்ணியன்னு தெரில. கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ஒரு சான்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்கான். ஏன் இவனால் ஒரு 5-6 முறையாக ஒரு குறிப்பிட்ட ஹையை தாண்ட முடியல? அப்போ இதுக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்னு ட்ரேடர்கள் குழம்பியிருக்காங்க. யார் போட்ட மந்திர கோடு இது, ஏன் அதை தாண்ட மாட்டேங்கிறான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் பல ட்ரேடர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னாக்கா, இத்தனை முறை நம்மளை காப்பாற்றி விட்டுருக்கான், இனி இவன் தாண்டுவானா இல்லையான்றது தெரில, எதுக்கும் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணுண்டா சாமி அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி இந்த அசாகி இந்தியா கிளாஸ் அப்படின்ற பங்கினுடைய ஷேர் ப்ரைஸ் எதுக்கு மிக முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னாக்கா, நினைக்கிறது பெரும்பாலும் நடக்காமல் போயிடலாம். இத்தனை தடவை தாண்டான், இந்த முறையும் தாண்டுவானா அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது நடக்குமா இல்லையா அப்படின்றது தெரில. நடக்கலைன்னா இதுக்கு முன்னாடி எப்படி 6 தடவை பல பேர் நொந்து போய் உட்காந்துருப்பாங்களோ அப்புறம் அந்த மாதிரி நொந்து போய் உட்காந்துக்க வேண்டியது தான். நண்பர்களே, இன்னைக்கு 2 சிங்கக்குட்டிகளை பற்றி பேசலைன்னா இன்னைக்கு இந்த வீடியோவே நிறைவு பெறாது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்னு ஒரு பங்கு, அதே மாதிரி சிட்டி யூனியன் பேங்க், இதில் அதிகமாக மனசை நோகடிச்ச கிளி அப்படின்னாக்கா அது இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்ற பங்கு தான். ஆனால் இன்னைக்கு 6% என்பது ஏறி இருக்கான். சிட்டி யூனியன் பேங்க்கு 5% ஏறி இருக்கான். எப்படி ஏறி இருக்கான்னு பாருங்க. இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தொடர்ந்து 1.5 வருடமாகவே 2023 இருந்தே 100 ரூபாய் ரேஞ்சில் தொடர்ந்து இறங்கி 50 ரூபாய்னு 50% இறங்கிட்டான். அதுக்கப்புறம் பல பேர் என்னென்னமோ செய்கிறாங்க, விளக்கு பூஜை, அந்த பூஜை, இந்த பூஜைன்னு என்னென்னமோ ஒரு வகையில் அந்த பங்கு மேலே ஏறாதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துல அந்த பங்கு திரும்ப ஆரம்பிச்சுது. அப்போ கூட அவங்களுடைய மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க, இனி நாங்கள் பணத்தை பூரா உள்ளே வாங்குறது வாங்கி போட்டுட்டோம், இனி நாங்கள் வந்து அதை எப்படி இனி எங்களுடைய பேங்க்கினுடைய பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த கம்பெனியினுடைய மேனேஜ்மெண்ட்டில் கடைசி மீட்டிங்கில் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆனவன் மார்க்கெட்னுடைய சப்போர்ட் இருந்ததுங்க. மார்க்கெட்னுடைய சப்போர்ட் இல்லைனாக்கா அப்புறம் பல பங்குகள் கும்பான ஆயிருந்திருக்கும். மார்க்கெட்டே கீழே இறங்கி திரும்பி தன்னுடைய 52 வீக் ஹை பக்கத்தில் மார்க்கெட் திரும்பி வந்துட்டதுனால தான் இந்த மாதிரி பல பங்குகளை காந்தம் போல் இழுத்துக்கிட்டு மேலே வந்துக்கிட்டு இருக்கான். அந்த வகையில் 50 ரூபாயிலிருந்து 77 ரூபா அப்படின்னு வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி அப்படியே ஒரு 100 ரூபாய்க்கு வந்துட்டான்னாக்கா ரொம்பவுமே திருப்தியாக இருக்கும். இறங்கினது 50%, ஏறினது 100% அப்படின்ற மாதிரி ஆயிரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு கதாநாயகன் சிட்டி யூனியன் பேங்க். அந்த பங்குமே சமீபத்தில் பெரிய அளவில் வீழ்ச்சி என்பது ஆயிருந்தது. அந்த வீழ்ச்சி வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக பிடித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வீழ்ச்சி, அதை உடைக்கவே இல்லை. அதனால் அவனு அங்கிருந்து 140லேருந்து மேலே வந்தவன். அதாவது மற்ற பங்குகள் பாதி கிணறு தான் வந்திருக்கான். இந்த கம்பெனியில் லாக்கே கிடையாது. நீங்கள் நினச்சாலுமே கடந்த 2-3 வருடங்களுக்குள்ளே யாராவது உள்ளே போயிருந்தாங்கன்னா இந்த செகண்ட் வரைக்குமே அவங்க நஷ்டத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு என்பதே இல்லை. ஏன்னா மற்ற பங்குகள்லாம் இறங்கிட்டு அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் புதிய உச்சம் என்பது போயிட்டதுனால இருக்கிறதுலே ஒரு சிங்கக்குட்டியாக இந்த சிட்டி யூனியன் பேங்க் இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டில் 2 குட்டிங்க, ஒன்று இந்த சிட்டி யூனியன் பேங்க் சிங்கக்குட்டி, இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு சிங்கக்குட்டியாக இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் வந்திருக்கு. ஸோ இன்றைய தேதியில் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எப்படா திரும்ப 100 ரூபாய் வரும் அப்படின்றதான் பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் பேங்க்குகளுடைய லிஸ்ட் எடுத்துட்டோம்னா அதில் ஒரு 10-15 பக்கத்தில் இருக்குது.
அத்தனை பேங்க்குகளும் திரும்பி எப்படா 52 வீக் ஹை திரும்பி வரும்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைய டைமில் பேங்க்குகளுக்கு ஒரு பொன்னான டைமாக இன்றைய தேதியில் இப்போதைக்கு இருந்திருக்கு நண்பர்களே. அதே மாதிரி சிறிய விலை பங்குகளாக இருந்தாலும் சரி, பெரிய விலை பங்குகளாக இருந்தாலும் சரி, பர்ஃபார்மன்ஸ் இருக்கா? ஒருத்தர் ஒரு பங்கை போய் எடுக்கிறாரு, என்னடா அது 100 ரூபாய்க்கு கீழே இருக்கிறதெல்லாம் ஒரு ஷேரா அப்படின்ற மாதிரி நினைக்காம 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய ஷேர் கூட 2,000 3,000 ரூபாய் அப்புறம் அவன் பாட்டுக்கு இறங்கி போயிடும். ஸோ பெரிய விலை பங்குகள் சிறிய விலை பங்குகள்னு இல்லை, அவன்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் இருக்கா? ஒரு உதாரணத்துக்கு இந்த ஜேபி பவர் அப்படின்றது இன்னைக்கு 4% ஏறி மார்க்கெட்டில் ஒரு தகவலாக வந்திருக்கு. என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் 10 ரூபா ரேஞ்சில் இருந்த பங்கு 19 ரூபாய்ன்னு வந்திருக்கான். சிறிய விலை பங்கு தான். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க என்னடா இது சிறிய விலை பங்கு அப்படின்ட்டு. ஆனால் அவன் 10 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 20 ரூபா பக்கத்தில் வந்திருக்கான்னா ஆல்மோஸ்ட் 70% என்பது மேலே ரெக்கவரி பண்ணி காமிச்சிருக்கான். ஏன் ரெக்கவரி பண்ணி காமிச்சிருக்கான்னா, இந்த மாதிரி அவனுடைய தகவல் தான். அவனுடைய சேல்ஸ் என்பது கடந்த 2-3 குவார்ட்டர்களில் பார்க்கும் பொழுது கடைசி குவார்ட்டரில் 1341 கோடின்னு சேல்ஸ் பண்ணியிருக்கான். அதே மாதிரி அவனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் என்பது ஓரளவுக்கு நல்லா வச்சுருக்கான், 29% வரைக்கும் வச்சுட்டு சமீபத்தில் போன குவார்ட்டரை விடவும் அதிகமாக 156 கோடி லாபம்னு காமிச்ச ஒரு காரணத்தினால இப்படி அவனுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால மார்க்கெட்டில் ஒரு சிறப்பு. ஸோ இனி மறுபடி ரிசல்ட் சீசன் தொடங்கிட்டதுனால அடுத்த ரிசல்ட்டில் இவன் என்ன பண்ண போகிறான், மறுபடி ஒரு 200 கோடிக்கு மேலே லாபம்னு காமிச்சானா தான் மார்க்கெட் அவனுக்கு சிறப்பு செய்யும். இல்லைன்னா கழுத்தில் போட்ட மாலையை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடும். நன்றி, வணக்கம்.